காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் காணவில்லை. நான் திக்கற்றவனைப் போல இருக்கிறேன், ஒதுக்கப்பட்டதைப் போல இருக்கிறேன். என்னை அரவணைப்பாரும் சேர்த்து கொள்வாரும் ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. அவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிற தேவன், நான் உங்களுக்கு தகப்பனாய் இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். என்னுடைய காரியத்தை விசாரிக்கிறவர் யார் என்று அநேகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நீதி செய்கிறவர் யார்? என்னுடைய காரியத்தை எல்லாம் பொறுப்படுத்தி செய்கிறவர் யார்? என்னை பராமரிப்பவர் யார்? என்னோடு கூட இருக்கிறவர் யார் என்று அநேகர்கள் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், நான் விசாரிக்கிற தகப்பன், நான் உன்னை பாதுகாக்கக்கூடிய தகப்பன், நான் உன்னை அரவணைக்கக்கூடிய தகப்பன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அழகாய் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய விசாரங்கள், கவலைகள், ஏக்கங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் மனிதனிடத்தில் சொல்லுவதை காட்டிலும் கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கர்த்தர் அந்த காரியத்தில் இருந்து விலக்கி உன்னை பாதுகாத்து கொள்வார். மனுஷனிடத்தில் நீ போய் சொல்லும்போது மனுஷன் உனக்கு கண்ணியை வருவிப்பான், உன்னை உதறி தள்ளிவிடுவான், உன்னை படுகுழியில் தூக்கி எறிந்து விடுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு. மனுஷன் நாசியில் சுவாசம் உள்ளவன் உனக்கு கண்ணியை வருவிப்பான் என்று ஆவியானவர் நமக்கு ஆலோசனையாய் கற்றுத்தந்தாலும் இன்றைக்கு அநேக மனிதர்களை தேடியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மனுஷன் எனக்கு ஏதாயிலும் செய்ய மாட்டானா? அவனுடைய கரத்திலிருந்து உதவி எனக்கு கிடைக்காதா? அவனோடு கூட நான் இருக்கும்போது அவனிடத்திலிருந்து எனக்கு எதையாகிலும் கிடைக்கும் என்று நினைத்து அநேகர்கள் மனிதனையே சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனுஷனை சூழ்ந்திருக்காத. அவன் உன்னுடைய காரியத்தை விசாரிக்க மாட்டான், அவன் உனக்கு நன்மைகள் செய்து தரமாட்டான். திக்கற்ற பிள்ளைகளைப் போல உங்களை ஓரமாய் ஒதுக்கி தள்ளிவிடுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் நான் இருக்கிறேன்ப்பா, நீ ஓரமாய் உன்னை தள்ளி விடுறாங்களா? நீ அவர்களை போய் தேடி போகாத, நீ தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திரு. உன்னுடைய பரம தகப்பனாகிய நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து தருவதற்கு நான் ஆவலாய் இருக்கிறேன், வாஞ்சையாய் இருக்கிறேன். நீ என் சமூகத்தில் வந்து அமர்ந்து கொடுத்தால் போதும், உன்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக வேளைகளில் விதவைகளை நெருக்குகிறார்கள், திக்கற்றவர்களை நெருக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள். பணமும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் இருக்கிறவர்கள் ஏழையானவர்களை புறம்பாய் தள்ளி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு
தகப்பனாய் நான் இருக்கிறேன். அன்பு காட்ட முடியாமல், பாசம் காட்ட முடியாமல், நேசம் காட்ட முடியாமல், ஒரு அரவணைப்பு இல்லாமல் தனித்து விடப்பட்டது போல அநேக பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ. அவர்களுக்கு அன்பை காட்டுவதற்கு, அவர்களுக்கு நேசத்தை கொடுப்பதற்கு நான் தகப்பனாய் இருக்கிறேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிநேகிப்பது போல நான் உங்களை சிநேகித்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் பயப்பட தேவை இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், விதவைகளுக்கு நான் நியாயம் செய்யக்கூடிய தகப்பன். இன்றைக்கு விதவைகளாய் இருக்கிறவர்களை ஒடுக்கி கொண்டிருக்கக்கூடிய பணம் படைத்த பலவான்கள் உண்டு. நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீ எனக்கு அடிமை, இப்படியெல்லாம் பேசி அவர்களை தன் கைவசப்படுத்தக்கூடிய பெரிய பெரிய நபர்கள் இருக்கிறார்கள் அல்லவோ. அவர்களுடைய காரியங்களுக்கு ஒரு விசாரிப்பு இல்லாமல், ஒரு நீதி செய்யக்கூடிய நிலைமை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், விதவைகளுக்கு நான் விசாரிக்கிற தேவன், விதவைகளை நான் நியாயம் விசாரிப்பேன். அவர்களுக்கு தேவையான நியாயத்தை நான் செய்து கொடுப்பேன், நீதியை நான் செய்து கொடுப்பேன். ஏன்னா நான் அவர்களை பராமரிக்கக்கூடிய தகப்பன், அவர்களோடு கூட இருக்கக்கூடிய தகப்பன், அவர்களுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவர்களை உருவாக்கின தகப்பன். இன்றைக்கு நான் அவர்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் பயப்பட தேவையில்லை. சத்ருவானவன் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம், பெரிய பாடுகளுக்குள்ளாடி உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கலாம், பயத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம், நடுக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம், கலக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன்? இந்த சூழ்நிலைமையிலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்வேன்? என்னை தூக்கி எடுக்கிறவர் யார் என்று பல கேள்விகளோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருந்து உங்களை சத்ருவின் கரத்தில் விட்டு கொடுக்காமல் மீட்டு எடுக்கக்கூடிய தகப்பன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே நான் திக்கற்றவனாக இருந்தேன், திக்கற்றவளாக இருந்தேன், நியாயம் விசாரிப்பு இல்லாமல் என்னுடைய சூழ்நிலைமை விதவையை போல காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையில் வந்தபோது என்னுடைய சிறையிருப்பின் அனுபவங்கள் மாற்றப்பட்டது என்று எத்தனை பேர் சொல்றீங்களோ அத்தனை பேருடைய காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது, அவருடைய வலதுகரம் வைக்கப்படுகிறது. அவர் உங்களை தேற்றுகிற தகப்பனாய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்கள் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நியாயம் விசாரிக்கணும், அவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தகப்பனாய் நின்று தோள் கொடுக்கக்கூடிய அளவில் கர்த்தர் அந்த இடத்தை ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கூடவே இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.